முக்கிய செய்தி. சென்னை பெரம்பூர் தொகுதி தேர்தல் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் நிலையில் முதலமைச்சருக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், வணக்கம். விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக வணக்கம் ஜெயஸ்ரீ. பெரம்பூர் தொகுதி தேர்தலில் வெற்றியை எதிர்த்து தேர்தல் வழக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு புதிதாக நோட்டீஸ் அனுப்ப சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் சென்னை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட்ட தாவேகா தலைவர் விஜய் 53,715 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தமிழர் முதல்வர் விஜய் 1,20,365 வாக்குகளை பெற்றிருந்தார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் 66,650 வாக்குகள் பெற்றிருந்தார். பெரம்பூர் தொகுதியில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் வெற்றியை எதிர்த்து திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் மற்றும் தொகுதி வாக்காளர் லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். திமுக வேட்பாளர் ஆர்டி சேகர் தாக்கல் செய்திருந்த தேர்தல் வழக்கு வேட்பு முன்னுக்கு பின் முரணான தகவல்களை வழங்கி இருப்பதாகவும் சொத்துக்கள் விவரங்கள் மற்றும் வழக்குகள் விவரங்கள் முறையாக தெரிவிக்கவில்லை என்பதால் விஜயின் வெற்றியை எட்டாது என அறிவிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் விசாரணைக்கு வந்தது. அப்போது அந்த வழக்கில் 8 மனுதாரர்களாக சேர்க்கப்பட்டுள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் தேர்தல் அதிகாரிக்கு நோட்டீஸ் சென்றடையவில்லை என ஆர்டி சேகர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்தார். இதையடுத்து முதலமைச்சர் விஜய் தேர்தல் அதிகாரி உள்ளிட்டோருக்கு புதிய நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை 2 வாரங்கள் தள்ளி வைத்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.